ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம் யோகா மகிழன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிக்கிருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போய் வீடியோ போட்டு. ஆனால் நாங்கள் லேட்டாக போகிறோம். பட் யார் யார் இருக்கான்னு தெரியல. வீடியோவில் பாருங்க யார் யார் வந்திருக்காங்க. நாங்கள் வந்து இன்ட்ரோலாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு வந்து ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். அப்புறம் தான் எடுக்கிறோம். ஏன்னா வேகமாக ஓடிட்டோம் வேகமாக. ஏன்னா இந்த குட்டி இப்போ இருக்கனால ரொம்ப கஷ்டமாக இருக்கு. போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகுது. ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகுது. ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது இந்த பேபிக்கு. எனக்கு மகிக்கு நான் இவ்வளோ இதாக இருந்ததே கிடையாது. ஏதாச்சும் ஒன்று தண்ணி குளியாக குடித்தாலோ தண்ணியில் வேற வாட்டு மாற்றி குடித்தாலோ ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. என்னோட உடம்பு சரியில்லாமல் போயிடுது, சளி பிடிச்சிருது, நிறைய விஷயங்கள் நடக்குது. நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்துட்டோம். இதனால வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்ல ஃபங்க்ஷன் உள்ளாக வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்ல வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். இந்த மென்மேலும் இதே மாதிரி ஒரு 10, 15, 20, 30, 50, 60, 100 வீடு கட்டணும்னு நான் வந்து மனசார வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. நீங்களும் எல்லாருமே வீடு கட்டுவீங்க. வீடு கட்டணும், இடம் வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். எல்லாரோட ட்ரீம்ஸுமே இந்த நல்லபடியாக நடக்கும். நிறைவேறும். நான் வந்து எல்லாத்துக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நல்லபடியாக எல்லாமே நடக்கும். அந்த மடப்புற தாத்தா எல்லா தெய்வங்களும் பொறுமையா பேசு. அவங்க அவங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களோட வேண்டிக்கோங்க. கண்டிப்பா நடக்கும். அவங்க குட்டீஸ் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறாந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள அண்ணே நல்லா இருக்கேன். வாங்க வாங்கடா. கிச்சன் ஆனால் கிச்சன் வந்து ரூம் மாதிரி போட்டிருக்கா. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. வாங்க வாங்க. நல்லா இருக்கு. அடுத்த பால் காட்சி வந்து இவங்க வீட்டில் தான். நீங்க இப்பதான் வந்தீங்களா? எப்போ வந்தீங்க? காலையிலேயே நான் இப்போ தான் தம்பி கார் வந்துட்டோம். 10 மணிக்கே வந்தோம். இப்போ எல்லாரும் மொத்தமாக கிளம்புறாங்க. ராஜா எல்லாரும்
எல்லாமே ரெடியாக ஜாமான் மட்டும் எடுத்து போகிற மாதிரி வச்சுருக்காரு. எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு. பரவாயில்ல, நான்லாம் ஜாமான்லாம் போட்டு வச்சுருந்தேன். ஆமாம், நான் வந்து வீட்டில் வந்து 2 மாதம் கழிச்சு தான் போட்டேன். அதெல்லாம் உண்டில் போட்டுருக்காங்க. மரத்தில் தான் போட்டுருக்காங்க. மேலே தூக்கி ரூமுக்கு போய்ப்பேன். நம்ம வீட்டில் மாடியில் ஃபோட்டோ வரைக்கும் இங்கே சிலையாக வச்சுருக்காரு. இங்கே வந்து ரூமு. நாங்கள் லேட்டாக வந்துட்டோம். சின்ன பேர் இருக்கலாம். இந்தா இது ஒரு ரூமால இது பாப்பா. இது ஒரு ரூமா? உன்னான கேட்குறேன், இது ஒரு ரூமா? அதான் பட்டர்ஃப்ளை போட்டிருக்கா? போதும், நார்மல் தான். சூப்பராக இருக்காண்ணா, நல்ல பலகா போட்டிருக்காரு, பெரிய பலகா. இதாம்மா, ஆமாம், செமையாக இருக்குல்ல. கரெக்டாக போட்டிருக்கா. பூரா உட்டன். ஐரூப்பு. ஸ்டார்ட். இந்த ஒரு லைட்டு செம்ம காசு வந்துடும். ஏன்னா இல்லை இந்த மாதிரி ஐரூப் போடும்போது இந்த லைட்டு போட்டு இதுக்காகவே இந்த ஐரூப் போடுவாங்க. இது போட்டிக்கும் பால்கனியா? அங்கே ஒரு ரூம் இருக்கு. சூப்பராக செலவு பண்ணியிருக்காரு வீட்டை. கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டார்ல, கேமரா எல்லாம் வச்சு. போ உள்ள போ. அப்படிதான் நாங்களும் சொன்னோம், மேலேயே வரல. அங்கே ஒரு ரூம் இருக்கு. பாட்டு ஓடுது. இங்கே டிவி, பாத்ரூமு எல்லாம் A to Z. ஃபால் சீலிங்கு, ட்ரெஸ்ஸிங் டேபிள். இது செலவே வந்து அவங்க வீடியோவில் பார்ப்பீங்க, போடுவாங்க. இதுக்கு உட்டனுக்கு மட்டுமே 10 லட்சத்துக்கு மேலே சொன்னார், எல்லா ரூமும் சேர்த்து. முடிச்சிட்டு வீட்டுக்கு போறோம். அங்க ஒருத்தர் வந்து எங்களோட வராரு. அங்க இருந்து கப்பலூர்ல இருந்து வராப்ல. நாங்க வந்து 12 மணிக்கு கிளம்பணும் அங்க இருந்து. எங்க இருந்து? வீட்ல இருந்து. ஆமா 12 மணி இருக்கும். இப்ப வந்து 4 மணி ஆக போகுது, 3:30 ஆயிருச்சு.
வீட்டுக்கு வந்துட்டோம். இங்க நடுவுல வேற ஒரு பனையூர் தானே, பனையூர்ல ஒரு மொய்ய போட்டு அங்க போய் வீட்டுல இருந்துட்டு வந்து ஃபங்க்ஷன் அங்க போயிட்டு இருந்துட்டு முடிச்சுட்டு மொய்யெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே நேரா வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இப்ப சிவகங்கை வந்து சாக்கி சாக்கடையா? சாக்லேட் சாப்பிட்டியா? முட்டாய் சாப்பிட்டியா? சாக்கி இல்லடா கம்னாடி முட்டாயின்னு சொல்றா. சாக்கியா? சரி அதாங்க சாக்லேட் சாப்பிட்டியா? எங்கடா அவன்? டேய் சொல்றா. சரி ரைட். அப்போ வந்து இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன், நாங்கள் இந்த இன்ட்ரோ கூட இன்னும் இனிமேல் தான் எடுக்கணும். இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இப்போ லெக்சரில் வந்துட்டு தம்பி தர்ஷனை கூட்டிட்டு அப்படியே வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஓகே, நீ அந்த வீடை பாருங்க மெயினா. ஆமாம், அதுதான் மெயின். இருந்துச்சு. வீடை பாருங்க, எல்லாமே இருக்கும். மேபி நிறைய பேர் காசுலாம் போட்டாங்க, இருந்தாலுமே நிறைய பேர் வீடியோ போடுவாங்க, அதையும் பாருங்க. எனக்கு யாரும் நாங்கள் லேட்டாக போனாலும் நிறைய பேர் நாங்கள் பார்க்கல. சுமதி அக்கா பார்க்கல, நிறைய பேர் வந்தவங்க நாங்கள் பார்க்கல. நாங்கள் ஏன்னா இவங்களுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை. காலையில் வேணாம் காய்ச்சல் வந்துடும், அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா இப்போ சாப்பிடும் போதுமே வாமிட் எடுத்துட்டாங்க. சாப்பிட்டு கைகள் வண்டியில் எப்படிதான் ஏறி கொஞ்ச நேரத்துலேயே வாமிட். அப்படியே படன்னு வந்து வேர்த்து விறுவிறுத்து கார்ல தூக்கி போட்டு கொண்டாந்துட்டேன் வீட்டுக்கு. மச்சான் வீட்டுக்கு வேற போகலாம் ஐடியா பண்ணி ரெடி பண்ணோம், அதுவும் சொதப்பியாச்சு. உங்க வீட்டுக்கு ஏன் வரல? நான் வரமாட்டோம், போங்க. நீதான் அம்மா திட்டினல்ல, நீதான் யோகா அம்மா பிடிக்காதுன்னு சொன்னல. சொல்லவே இல்லை, சும்மா சொன்னேன். உனக்கு யோகா அம்மா பிடிக்குமா அருளம்மா பிடிக்குமா? யோகா அம்மா. அப்ப அருளம்மா திட்டுது. ஏன் திட்டுற என் பிள்ளைய? அது எப்பவுமே நடக்கிறது. மையே, உனக்கு யாரை பிடிக்கும்? அருளம்மா பிடிக்குமா யோகாம்மா பிடிக்குமா? அருள்னு வாயில வந்துச்சு, இப்ப அப்படியே மாத்துறேன். அப்படி வந்துட்டு யோகாவான்னு சொல்றேன். அதெல்லாம் அருளம்மா தான் பிடிக்கும் அவனுக்கு. எப்பவும் பெத்தவங்களை பிடிக்காது, வளர்த்தவங்களை தான் பிடிக்கும். அதனால மாறி மாறி சொல்லுவீங்க. சரி, லட்சப்பா பிடிக்குமா ராமா பிடிக்குமா? லட்சப்பா கொஞ்சம் லட்சப்பா வர போறேன். லட்சப்பா அடிப்பேன் வந்து ரெண்டப்பா. ஓகே மகி, அதாவது தர்ஷன் வந்து ராமனுக்கு வந்து பேர் சூப்பரா வச்சிருக்கேன், ரேமப்பா. அதான் ரேமப்பா, அதான் உங்க நேம். ஓகே, இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு நாங்க வந்து ஒரு வீடியோ எதோட முடிச்சுக்கிறோம். இன்ட்ரோ வந்து வீட்டுக்கு போயிட்டு எடுக்கணும். நாங்க வந்து இன்ட்ரோ எடுக்கல, வேமா கிளம்பி வேமா ஓடணும், அதனால எடுக்க முடியல. உடம்பு சரியில்லை, இருந்தாலும் பரவாயில்ல. நாங்க போயிட்டு ஃபங்க்ஷனை முடிச்ச திருப்தி இருக்கானா, நம்ம வந்து போயிட்டு வந்துட்டோம், நல்லா சந்தோஷமா வந்து அட்டன் பண்ணிட்டோம், ஃபேமிலியை மீட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு இருக்கு. அடுத்து நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன், வளகாப்பு ஃபங்க்ஷன் இருக்கும். 7வது மாசம் வளகாப்பு மட்டும் கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியா இருக்கு, அது பண்ணுவோமா இல்ல வேணாமா அப்படின்ற ஒரே வாக்கில் 9ஆம் மாசம் வச்சலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கும். அதுக்கிடையில போட்டோ ஷூட் எடுக்கணும், அதாச்சும் அவுட்டோர்ல போய் இந்த அந்த மாதிரி 8வது மாசத்துல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் நான் வந்து 7வது மாசம் வளகாப்பு வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். அம்மாட்ட சொன்னேன், எங்க அம்மா பண்ணணும்னு சொல்லுது, இருந்தாலும் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. வேணாமா, இந்த நாள் பண்ணிக்கிறோம், 9வது மாசம் ஒரே தான் பண்ணிக்கிறோம் அப்படின்னு எனக்கு தோணுது. பாப்பா இன்னும் நான் ஃபிக்ஸ் பண்ணல, ஃபிக்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பா நான் வந்து ரிவீல் பண்றேன். அடுத்தடுத்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீடியோ கொடுக்க ட்ரை பண்றோம். நம்ம குட்டீஸ் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோ பண்ணுங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஜில்லா கிட்டும் சொல்லிருங்க. ஜில்லா கிட்டும், ஜில்லா கிட்டும், ஜல்லா கட்டும், ஜல்லா கிட்டுமா, ஜல்லா கிட்டும். ரெண்டு பேரும் பாட்டு பாடுங்கடா, ஏதாவது ஒரு பாட்டு. சரி, விஜய் பாட்டு பாடுங்க, வெற்றி கழகம் பாட்டு பாடுங்க. உங்க விஜய் அவ்வளவுதானா? அதெல்லாம் தெரியுமா பாட்டு? இது பாட்டு போட்டுவிட 2 பேரும் பாத்தீங்கன்னா முழுசா பாடுறாங்க இந்த பாட்டை, அப்படியே ஃபுல்லா பாடுறாங்க 2 பேரும். இதுல வேற அங்க வந்து ஒரு அது பேர் என்ன, இந்த ஒரு பனையூர்ல வந்து இந்த மைக் செட்ல பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சா, 2 பேரும் ரோட்ல இருந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் தம்பி வீடியோ எடுக்க முடியல, போன் வேற கையில எடுத்திருப்பேன். எப்படி ஆடுறாங்கன்றீங்க, இந்த சாவுக்குத்துல இறங்கி ஆடுவாங்கல்ல, டங்கு டங்கு 2 பேரும் அண்ணன் தம்பியும். சரி ஓகே, இப்போ வீட்டுக்கு போயிட்டு நாங்க வந்து இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. எல்லாரும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய் சொல்லிருங்கடா. பை பை.